ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். வேதத்திலே ஆபிரகாம் மிக முக்கியமானவர். அவருடைய 75வது வயதிலே கர்த்தர் முதல் முறை தரிசனமானார். மகிமையின் தேவனாக தரிசனமானார் என்று அப்போஸ்தலர் 7:2 வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் போது அவர் 10வது முறை தரிசனமாகிறார். தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் முற்பிதாக்களிலே ஒருவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நாம் முற்பிதாக்கள் என்று அழைக்கிறோம். ஆபிரகாமிலிருந்து 3 பெரிய மார்க்கங்கள் உருவானது. யூத மார்க்கம் ஆபிரகாமை தகப்பன் என்று அன்போடு அழைக்கிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேல் மூலமாய் வந்தது. அங்கே இப்ராஹிம் நபி என்று அவர்கள் அழைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் ஆபிரகாம் முக்கியமானவர். ஏனென்றால் மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகி இயேசுவின் வம்ச வரலாறு, அவர் மூலமாய் கிறிஸ்தவ மார்க்கமும் வந்தது. அவரும் ஒரு காரணர். அந்த ஆபிரகாம் 99 வயதாகும் போது யோசித்து பாருங்கள், அவர் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய்விட்டது. வயதான ஒரு நிலைமை அடைந்து விட்டார். அந்த நிலைமையிலும் ஆண்டவர் கைவிடாதபடி அந்த முதிர் வயதிலும் அன்போடு பாசத்தோடு ஆபிரகாம் அருகில வந்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொன்னார். தமிழிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில நான் எல்ஷடாய் தேவன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் எல்ஷடாய் தேவன். வேதம் முழுவதிலும் ஆண்டவருக்கு 272 பெயர்கள் கொடுக்கப்பட்டதை நீங்கள் அறியலாம். நமக்கெல்லாம் 1 பேர் 2 பேர், சிலருக்கு பேர் இருந்தாலும் செல்ல பேர் இருக்கும், பட்ட பேர் இருக்கும். சிலர் சின்ன பிள்ளைல மொட்டை அடிச்சிருப்பாங்க, காலகாலமா மொட்டை மொட்டை மொட்டைன்னே கூடுவாங்க. அவனுக்கு முடி வளர்ந்து எவ்வளோ பெருசா ஜட போடக்கூடிய அளவில் முடி வளர்ந்தாலும் மொட்டை. சிலர் பிள்ளைகளை அன்பா அழைப்பாங்க, சின்ன ராசா அப்படின்னு அன்பா கூடுவாங்க, என் செல்ல ராசாத்தி. பல பேர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் நம்ம அன்பா கூப்பிடுகிறோம். சிலரை சின்ன குழந்தையிலேருந்து அவங்க சாகிற வரையிலும் பாப்பா, அவங்களுக்கு 10 பாப்பா பிறந்திருக்கும், இன்னும் பாப்பான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் 99 வயசுல வரும்போது தன்னுடைய பெயர்ல ஒரு பெயரை சொல்லுகிறார். நான் யார் தெரியுமா? நான் எல்ஷடாய், யெகோவா, எலோகிம். பல பெயர்கள், அவ்வளவு பெயர்களும் ஆண்டவர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய சுபாவம் என்ன, ஒவ்வொரு பெயரிலும் ஒரு வாக்கு தத்துவம், நமக்கு என்ன செய்யக்கூடும், அதுதான் அந்த பெயரிலே நமக்கு வெளியாகிறது. ஒரு பெரிய வைரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பவர்ஃபுல் லைட் முன்னால் அந்த வைரத்தை பிடித்தா அப்படியே பச்சை நிறம் கலகலன்னு மின்னும். கொஞ்சம் திருப்பினா அடுத்த முகப்புல பார்த்தா அழகான ரோஜா நிறம், ரெட் கலர் அப்படியே பழிச்சிடும். கொஞ்சம் திருப்பினா அழகு கோல்டன் எல்லோ. கொஞ்சம் கொஞ்சம் திருப்ப அத்தனை முகப்புகளும் அத்தனை வித்தியாசமான நிறங்களை உடைய ஒளி வீசக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் பெரிய வைரம் இந்தியாவில் உள்ள கோஹினூர் வைரம்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து தேசத்து ராணி அதை கொண்டு போயிட்டாங்க.
மிக ஒளி வீசக்கூடிய ஒரு வைரம். இந்த வைரத்துக்கு நூற்றுக்கணக்கான முகப்புகள், ஒவ்வொரு ஒளியை வீசுகிறது போல ஆண்டவருக்கு 272 பெயர்களும் அவரை பற்றிய ஒளி. அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், என்ன அதிசயங்களை செய்வார், அவருடைய சுபாவம் என்ன, குணாதிசயம் என்ன, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன, அவருடைய உடன்படிக்கை என்ன, சகலவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு விசேஷமாக ஒரு பெயர், எல்ஷடாய் என்கிற பெயரை நாம் தியானிக்க போகிறோம். தமிழ் மொழியில வெறும் சர்வ வல்லவர் என்று மட்டும்தான் மொழிபெயர்த்து இருக்கிறது. ஆனால் எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு 4 முக்கியமான அர்த்தங்கள் உண்டு. ஒரு அர்த்தம் சர்வ வல்லமையுள்ள தேவன். 2வது அர்த்தம் தாயை போன்று மனதுருக்கமும், தாயை போன்று மார்பையுடைய, தாயை போன்று அரவணைக்கிறவர் என்பது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம், எல்ஷடாய் என்றால் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். எல்ஷடாய் என்பதற்கு 4வது ஒரு அர்த்தம் உண்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். எல்ஷடாய், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அந்த வார்த்தை தான் எல்ஷடாய் என்ற ஆழமான வார்த்தை. ஆபிரகாமுக்கு 99 வயதாகும் போது, ஐயோ எனக்கு நாடி நரம்புகள்லாம் போய் வயது முதிர்கிறதே, யார் எனக்கு உதவி செய்வார்கள்? அந்த வயதிலும் தாயை போல தேற்றக்கூடிய ஆண்டவர் அருமையாய் தரிசனமானார். நான் எல்ஷடாய் தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. இன்றைக்கு அந்த 4 அர்த்தத்தையும் சுதந்திரிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வந்து, நீங்க எத்தனை வயதோ எனக்கு தெரியாது, உங்களுடைய வயதை நான் கேட்க பிரியப்படலை, ஆனா அந்த எல்ஷடாய் தேவன் மாறாதவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அவர் எல்ஷடாயை போல இருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருடைய சுபாவத்தை முதலாவது பார்க்கும்போது மகா வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். சில காரியத்துக்கு வல்லமை இருக்கும், ஆனா ஆண்டவர் எல்லா வல்லமைக்கும் ஒட்டுமொத்தமானவர். மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, அணு ஆயுதங்களுக்கு ஒரு வல்லமை உண்டு, சுனாமிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, மின்னலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, இடிமுழக்கங்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, குட்டி சைத்தானுக்கு விழுந்து போன ஒரு தேவதூருடைய வல்லமை இருக்கிறது. பல வகையான வல்லமைகளை உலகத்தில் பார்க்கிறோம். மனித வல்லமைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லா வல்லமைக்கு மேலாக நின்று, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமே, உனக்கு 99 வயதாயிற்று, உன் சரீரம் செத்து போனது, உன்னுடைய சாராளுக்கு ஸ்திரீகளுக்கு வழிபாடு நின்று போயிட்டு, எனக்கு எங்கே குழந்தை பிறக்கும் என்று எண்ணி சந்தேகப்படாதே. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எரேமியா 32:14 அவர் சொன்னார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டார். நான் மாம்சமான யாவருக்கும். மனிதன் என்ன பதில் சொன்னான்? உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, சரீரம் செத்து போன ஆபிரகாமுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பூமியின் தூளை போலவும் சந்ததியை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். உங்களுடைய தேவைகள் சிறிதானாலும் பெரிதானாலும் அதை அருளி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில பல பாடுகளை அனுபவித்து ஒன்றை அவர் அறிந்து கொண்டார். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லுகிறார்,
தேவரீர் நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைப்படாது. ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாது. ஆண்டவரை நீங்க அழைக்கும் போது சர்வ வல்லவரேன்னு அழைங்க, எல்ஷடாய் தேவனேன்னு அழைங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர். அப்படியே ஆண்டவரை பார்த்து பாடுங்க, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். நான் பிசிக்ஸ் மெயின் எடுத்து என்னுடைய பட்ட படிப்பை படுத்தி, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் நியூக்ளியர் சயின்ஸ். அது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஒரு அணுவில் அவ்வளவு வல்லமையை பொதிந்து வைத்து ஒரு சின்ன ஆட்டமை உருவாக்கி இருக்கிறார். அணுகுண்டு தத்துவத்தில் அந்த அணுவை அழிக்கும் போது அந்த அணுவுக்குள்ள இருந்து அவ்வளவு வல்லமை வருகிறது, அவ்வளவு மின்சாரம் வருகிறது, அவ்வளவு வெப்பம் வருகிறது. யுரேனியத்தின் ஒரு அணுவை அழிக்கும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு அணுவை உண்டாக்குன்னா ஆண்டவர் எவ்வளவு வல்லமையை உள்ள போட்டு உலகத்தில் புதிதாக ஒரு அணுவை அவர் உருவாக்கி இருக்கிறார். எந்த மனுஷனும் எந்த விஞ்ஞானியும் ஒரு அணுவை கூட உருவாக்க முடியாது. ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளா மாற்றலாமே தவிர ஒரு புதிய அணுவை உருவாக்குவதற்கு இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் அவ்வளவு வல்லமை கிடையாது. இந்த உலகம் கோடி 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 எத்தனையோ கோடி சேர்த்தாலும் அவ்வளவு அணுக்களால் நிரம்பியண்டா அதை உருவாக்கிய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருப்பார். அவர் சர்வ வல்லவர், கடவுளால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சரீரம் செத்து போச்சு, சர்வ வல்லவர் வானத்து நட்சத்திரத்தை பார், அப்படி ஒன்று ஆசீர்வதிப்பேன். மரியாள் கேட்கிறார், நான் புருஷன்லயே நான் எப்படி குழந்தை உண்டாவேன்? தேவதூதன் சொன்னான் லூக்கா 1:37, தேவனால் கூடாத காரியம் ஏண்டா அவர் சர்வ வல்லவர். நம்ம சில காரியங்களை பார்த்து பிரமிக்கிறோம், இது எப்படி நடக்குமா நடக்காதா, நம்ம யோசிக்கிறோம், தவிக்கிறோம். சர்வ வல்லவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் வாலிபத்தில் ஒரு சின்ன மளிகை கடையில் 20 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தேன். என் வாழ்க்கையில் நான் நினைத்து கூட பார்க்கல, 63 தேசங்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நிறைய வெள்ளைக்காரங்க மத்தியில் நின்று ஆங்கிலத்தில் பேசுகிறத ஜெர்மன் மொழி மற்ற மொழிகள் எல்லாம் மொழிபெயர்ப்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மளிகை கடையில் படிப்பு வரல, 20 ரூபா மாச சம்பளம். ஏன் புத்தி சாமர்த்தியத்தில் முன்னேறல, அறிவிலோ திறமையிலோ முன்னேறல. சர்வ வல்லவருடைய கிருபை எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுமா. சர்வ வல்லவருடைய கிருபை நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்து ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் மாற்றிடுவோம். எப்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய கிருபையினால என்னை உயர்த்துவீர், உம்முடைய கிருபையினால என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாய் வைப்பீர், என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. ஆண்டவர் நட்சத்திரங்களை அவ்வளவு திரளாய் சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அதனுடைய பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாராம். ஏசாயா 40:26 சொல்லுகிறது, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அந்த நட்சத்திரங்களெல்லாம் உருவாக்கினவர் யார்? அவைகளை லட்ச திட்டமாய் புறப்பட பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பேர் சொல்லி அழைக்கிறாரா. எத்தனை கோடி 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 ஒவ்வொன்றையும் நட்சத்திரத்தையும் பேர் சொல்லி அழைத்து அதன் பாதையிலே செவ்வையாய் ஓடும்படி செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எல்ஷடாய் தேவன். எல்லா மாந்திரிக வல்லமையும் முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், எல்லா வியாதியின் வல்லமை முறியடித்து உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளுகிறவர். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவதாக
சர்வ வல்லமை என்று சொல்லிவிட்டு கூடவே சொல்லுகிறார், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், தாயை போல மார்பையுடையவர், தாயை போல அன்பு செலுத்தி அரவணைக்கிறவர். ஒரு பக்கம் பராக்கிரமசாலி, மறுபக்கம் மனதுருக்கம் உள்ளவர். ஒரு பக்கம் வீரதீரமாய் நிற்கிறவர், மறுபக்கம் ரொம்ப சாஃப்டா இளகின மனதையுடையவர். எல்ஷடா என்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட், எதிர்பதமான ஒரு அர்த்தம். நம்ம எப்போது ஆண்டவரை பிதாவாகவே பார்க்கிறோம், ஒரு ஆணாகவே பார்க்கிறோம். தகப்பன் மனதுருகிறது போல பிள்ளைகளுக்கு அவர் மனதுருகிற தேவன் என்று சங்கீதம் 103:13 சொல்லுகிறது. அதே நேரம் எல்ஷடாய் தேவன் தாயை போன்ற தேவன். ஆகவேதான் ஏசாயா 49:15 சொல்லுகிறார், ஒரு கற்பத்தின் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நானும் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு அன்புள்ள ஒரு தாய், 10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய், தன்னுடைய இரத்தத்தையே பாலாக்கி பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கிற ஒரு தாய், அவ தான் பிள்ளைய மறப்பாளா? அந்த தாயுடைய உள்ளத்துல அன்பு வைத்த நான் என்னுடைய உள்ளத்துல உன்மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 66:13 பாருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், எருசலேமே நீ தேற்றப்படுவாய், தாய் தேற்றுவது போல. தந்தை பெர்க்மன்ஸ் பாட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது. ஒரு தாய் என்ற ஆண்டவருடைய அன்பு அவ்வளோ விசேஷமானது. சங்கீதம் 27:10 சொல்லுகிறார், ஒருவனுடைய தாயும் தகப்பன் அவனை கைவிட்டாலும் அவனை நான் கைவிடவே மாட்டேன். எத்தனை அன்பு பாருங்க. ஒருவேளை நீங்க தாய் இழந்திருக்கலாம், ஆண்டவர் தாயை போல உங்களுக்கு வருவார். தகப்பனை இழந்திருக்கலாம், ஒரு தகப்பனை போல அருகில வருவார். சகோதர சகோதரிகள் அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம், உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், சகோதரனை போல வருவார், ஒரு சிநேகிதனை போல வருவார், ஆத்தும மணாளனாய் வருவார். பல கோணங்கள்ல ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிறோம். தாயை போல அவர் தேற்றுகிறவர். எனக்கு திருமணமாகாததுக்கு முன்பாக பேச்சுலர் லைஃப்ல ஒரு லாட்ஜில் வாலிபர்களோடு தங்கியிருந்தேன். அந்த நேரம் எனக்கு பயங்கரமான டைஃபாய்டு ஃபீவர் வந்தது. படுத்த படுக்கையில் படுத்தேன். ஒரு குளிர் ஜுரம், டைஃபாய்டு மலேரியா எல்லாம் சேர்ந்து வந்தனால இரவுல தூக்கி தூக்கி போட மூட்டியெல்லாம் முடிக்கும். ஹோட்டலில் தான் நான் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டு சாப்பாடு இல்லை. எனக்கு வீட்டு சாப்பாடை வாய் கசக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு துவையில அரைச்சி கொஞ்சம் கஞ்சி போல காய்ச்சி கொடுக்க ஒருத்தரும் இல்லை. 20 நாள் ஃபீவர் இறங்கவே இல்லை. ஹோட்டல் சாப்பாடு சுண்ணாம்பு நிறைய இருக்கும், கடினமாக இருக்கும், சாப்பிட எனக்கு பிரியமும் இல்லை. ஒரு நாள் இரவு நான் படுக்கும்போது என்னை அறியாமல் எங்கள் ஊரில் உள்ள எங்கள் அம்மா ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ கர்சனையோடு என்னை பார்ப்பாங்க. ஐயோ, எங்கள் அம்மா பக்கத்தில் இல்லையே. நான் ஜுரமாக இருக்கிறத தாங்கி கொள்ளாமல் எனக்கு தேவையானபடி சமைச்சு கொடுத்து என்னை ஆற்றுவாங்களே. எங்கள் அம்மா திருநெல்வேலியில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருக்காங்க. எங்கள் அம்மாவை நினைத்து அழுதேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், உண்மையிலே நீ தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் தானா, அல்லது ஏதோ பைபிள் அப்படி எழுதி வைத்திருக்கிறா? என் நிலைமை கஷ்டமா இருக்கு. பார்த்தா என் காலெல்லாம் கொசு மொய்த்து கடித்து ரத்தம் குடிச்சிட்டு இருக்குது. காலெல்லாம் ஊரில் எடுக்குது. அந்த கொசுவை துரத்துறக்கோ பெட்ஷீட்டை எடுத்து என்னை போத்திக்கிறக்கோ எனக்கு பலன் இல்லை. அவ்வளோ ஜுரம். நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நினைத்து அழுதேன், எங்கள் அம்மாவை நினைத்து அழுதேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும்.
என்னுடைய கதவை நான் உள்ள பூட்டி இருந்தேன். கதவு பூட்டப்பட்ட வண்ணமா இருக்க இயேசு உள்ள வந்ததை பார்த்தேன். வந்ததும் முதல் செய்த காரியம் அந்த பெட்ஷீட் எடுத்து என்ன போர்த்தி என்னுடைய மார்பண்டை உட்கார்ந்து விட்டார். அவருடைய கரம் என்னை அணைத்தது. திடீர்னு பார்க்கும்போது எங்க அம்மா தான் வந்துட்டாங்க போல் இருக்கு. யாரோ எங்க அம்மாவுக்கு தந்தி அடிச்சு வர வச்சுட்டாங்க போல் இருக்கு. ஆனா எங்க அம்மா இல்ல, வந்தவர் இயேசுங்கிறத நான் தெளிவா கண்டேன், பார்த்தேன். என்னை அன்போடு தடவி கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு தாய் தேற்றுவது என்றால் என்ன தத்ரூபமாய் உணர்ந்தேன். அவர் வந்தது எனக்கு தெரியும். எவ்வளவு நேரம் இருந்தாரோ தெரியல. என் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த அவ்வளோ பெரிய சர்வ வல்லவராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி நேசிக்கிறார், எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். யோவான் 13:1 அவர் தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்த அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஒரு தாயை இழந்தவர்களுக்கு தாயை போல தேற்றுகிறவர். ஆபிரகாமுக்கு 99 வயசானாலும் அந்த தாயின் அன்பு அவருக்கு தேவைப்பட்டது. தாயின் அன்பு தேவைப்பட்டது. அந்த 99 வயதுல சரீரம் செத்து போனாலும் அந்த அன்பை கொடுக்கும்படி ஆண்டவர் வலிய வந்து நான் எல்ஷடாய் தேவன் என்று சொன்னார். உங்களையும் அவர் நேசிக்கிறவர். பழைய பாட்டு உண்டு, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை. சாரோல் நவராஜ் அவங்க எழுந்த பாட்டு. சமீபத்தில் தான் அவங்க மகிமைக்குள்ள பிரவேசிச்சாங்க. அவங்க எழுந்த பாட்டெலாம் ரொம்ப விசேஷமான பாட்டு. என்னை மறவா சுனாதா உந்தந்தயவா. சாராள் நவராஜ் எழுந்த பாட்டுமா, சாராள் நவராஜ் எழுந்த பாட்டு. ஒரு தாய் அன்பை ருசிக்கிறோம், எல்ஷடாயின்னு சொல்றோம். இவ்வளவாய் என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம், இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம். நம்முடைய உள்ளமெல்லாம் உருகி போகிறது. 99 வயதிலே அவரே வலிய வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, பயப்படாதே மானே, நான் எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுகிற தேவன். மூன்றாவதாக எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க நினைத்தது கொஞ்சம்தான், வேண்டிக் கொண்டது கொஞ்சம்தான். ஆனா ஆண்டவருக்கு உங்களை பத்தி ஒரு பெரிய திட்டம். நீங்க உங்களை ஒருவேளை அற்பமாய் எண்ணலாம், உங்க குடும்பத்தார் உங்களை கீழ்த்தரமாய் எண்ணலாம். ஆனா ஆண்டவருக்கு உங்க மேல ஒரு பெரிய நோக்கம். நீங்க நினைத்து பார்த்திராத அளவுக்கு மகிமையான உயர்வானவர்களாகவே ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும். ஒரு நாள் ஆபிரகாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தார். ஆண்டவர் வந்து சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பெலனும் கிழகுமாய் இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1 வந்து ஆண்டவர் பேசினார். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னார், போவோம் ஆண்டவரே, சும்மா பொதுவான வார்த்தை ஆசீர்வதிப்பேன், தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, குழந்தைக்கு நீ குழந்தை தராம உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கூட இருப்பேன், உனக்கு பலமா இருக்கேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். தனிப்பட்ட முறையில் எனக்கு இந்த பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்றேன், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, தரீரா தரலையா? ஆண்டவர் சொன்னா, பாப்பா வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்கள் எல்லாம் பார், நட்சத்திரங்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரகாசமான விடியவெள்ளி நட்சத்திரமா இயேசு உட்கார்ந்துட்டு இருக்காரே பார். உன் சந்ததி அவ்வண்ணமாய் உன்னதத்துக்குரிய சந்ததியை நான் உண்டு பண்ணுவேன். பிரகாசமான நட்சத்திரங்களாகிய கிறிஸ்துவோடு உன்னுடைய சந்ததி உன்னதங்களில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பூமிக்குரிய சந்ததியும் தருவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை தருவேன், பூமியின் தூளை போல சந்ததியை தருவேன். நீ நினைத்து பார்த்திராதபடி மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றும்படி
விண்ணுக்குரிய இயேசு இந்த பூமிக்கு வந்து உன் சந்ததியை விண்ணுக்குரியவர்களாய் மாற்று. நினைத்து பார்த்திராத ஒரு காரியம். எந்த மனிதனுடைய சிந்தனையிலும் கிரகிக்க முடியாத பெரிய ஆசீர்வாதம். எல்ஷடாய் என்றால் என்ன? ஒரு குழந்தை ஒரு சின்ன ஆசீர்வாதம் நீ கேட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா சின்னதா கேட்கிற? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற எல்ஷடாய் தேவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எபேசியர் 1:3 வாசிக்கிறோம். எல்ஷடாய் என்றால் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எபேசியர் 3:20 சொல்லப்பட்டு அதிகமாய் ஆசீர்வதிக்கிறது. நான்காவதாக, எல்ஷடாய் என்ற வார்த்தையினுடைய ஒரு அர்த்தம், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் அன்பான எல்ஷடாய் கர்த்தர் என்ற அர்த்தம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஈசாக்க பலிபீடத்தில் கடத்தியாச்சு. கூட்டிட்டு வரும்போதே அவன் கேட்டான், அப்பா கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடுங்கப்பா ஆடுங்கப்பா ஆடுங்கப்பா. இப்ப ஈசாக்க ஆண்டவர் அவுத்தோட சொல்லிட்டாரு, ஆண்டவருக்கு ஏதாவது பலி செலுத்தணும். இந்த நேரம் ஆட்டுக்கு எங்க போறது? எந்த மார்க்கெட்ல போய் ஒரு ஆட்டை விலைக்கு வாங்கிட்டு வர முடியும்? அப்போதான் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அங்கே ஒரு ஆடு தன்னுடைய கொம்புகளை முள்புதரிலே சிக்க வைத்துக் கொண்டு ஒரு ஆடு நின்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு காலமாய் அந்த ஆடு நின்றது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஒரு ஆட்டை போல அங்கே நின்று கொண்டிருந்தார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய தலையில முள்முடி சூட்டது போல இந்த முள்முடிக்கு அடையாளமாய் ஒரு முட்புதரிலே அந்த ஆடு நின்று கொண்டே இருந்தது. ஆபிரகாம் உள்ளத்துல ஒரு பெரிய குரல் எழும்பினது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, யெகோவா ஈரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உண்டாக்குன. மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் வந்த போது எல்லா சிருஷ்டி பார்த்து, மரங்களை பழ மரங்களை, பூக்களை எல்லாத்தையும் பார்த்து, நான் பிறக்கிறதுக்கு முன்னால என்ன உண்டாக்குறதுக்கு முன்னால எல்லாத்தையும் செய்து முடிக்கிறே. யெகோவா ஈரே, எல்ஷடாய், எனக்காக யாவையும் செய்தீரே. சிலுவை நம்ம திரும்பி பார்க்கிறோம். நம்ம பிறக்கிறதுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையிலும் கூட நமக்காக யாவை செய்து முடித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய சாபங்களை சுமந்தார், சத்துருடைய தலையை நசுக்கினார், அவருடைய இரத்தமான கீழையாத்தை பிசிந்தைலத்தை நமக்காக ஊற்றி கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார். அவர் எல்ஷடாய், யெகோவா ஈரே. ஒரு நாள் பரலோகத்தில் பிரவேசிப்போம். பரலோகத்திலையும் அவர் நமக்காக எல்லாம் செய்து முடிச்சதை பார்ப்போம். கூட்டு போவார். சாம்ஜபத்திர வா, உனக்கு இந்த மாளிகை, உனக்கு மாளிகை. அடடே, இவ்வளோ பிரகாசமா இருக்கு, எத்தனை லட்சம் வைரக்கற்கள் வச்சிருக்கு, எனக்காக வா. அப்படி பூமியில் நாம உமக்கு என்ன பண்ணேன்? ஏதோ 4 குட்டி பிரசங்கம் பண்ணேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா? அந்த கிரீடங்களை காட்டுவார், அந்த மகிமையை பார்ப்பேன். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போற பங்கை யோசிக்கிறேன். அப்போ அங்கே என் உள்ள என்ன சொல்லும்? எல்ஷடாய், யெகோவா ஈரே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். எழும்பி நிற்போமா? அந்த எல்ஷடாய் தேவன் உங்களுடைய தேவன். உங்களை அவர் மேன்மையாய் பார்க்கிறவர், உங்களை மகிமையாய் உயர்த்துகிறவர். அவரை போல நேசிக்கிறவர்கள் யார் உண்டு? அவரை போல உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர்கள் யார் உண்டு? இயேசு என்று அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் உள்ளம் உருகி உங்களுடைய அருகில ஓடி வந்து அரவணைத்து அற்புதங்களை செய்கிறவருக்கு ஒப்பானவர் யார் உண்டு? அவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை.
அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய மனதுருக்கம். உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வங்களை உலகத்தார் ஆராதிக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர் எல்ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், பலத்த பராக்கிரமசாலியான தேவன், தாயை போன்று மனதுருக்கம் உள்ள தேவன், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் அமரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ, என்ன சரீர பலவீனம் இருந்தாலோ, கல்வாரி சிலுவை ஒரு விசை நினைத்தார்களோ, எங்களுக்காக சவுக்கடிப்பட்டு தழும்புகளை ஏற்றுக்கொண்ட நாளை நினைத்தார்களோ, மனதுருகி ஒவ்வொரு அருகில வந்து உடைய 2 கரங்களையும் அவர்கள் மேல் வைத்து எல்லா பலவீனமும் நீங்கும்படி செய்யும். எல்லா சத்துருடைய போராட்டங்களும் விலகுவதாக. கர்த்தருடைய வெளிச்சம் குடும்பத்திலே வருவதாக. தேவனுடைய மகிமை நிரப்புவதாக. அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியால் சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின மகிமை ஒவ்வொருமே அவருடைய சரீரத்திலும் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய். இன்றைக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை, இன்றைக்கு இருக்கிற பற்றாக்குறைகளை, மன குறைகளை இனி காணாதபடி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய மாற்றி போடும். பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் தரும்படி ஜெபிக்கிறேன். கையின் வருமானத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, 1000 மடங்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதி அப்பா. எங்களுடைய தகுதிப்படி அல்ல, எங்களுடைய பக்திப்படி அல்ல. உம்முடைய கிருபை மகா பெரியது, உம்முடைய அன்பு மகா பெரியது, உம்முடைய காருண்யம் மகா பெரியது. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. புதிதான உள்ளத்தோடு உள்ளான பரிசுத்தம் தாரும் ஐயா. புத்தம் புதிதான உள்ளத்தோடு உள்ளான பரிசுத்தம் தாரும் ஐயா. உண்மையாய் உமக்காக உழைத்திடவே, உண்மையாய் உமக்காக உழைத்திடவே உன்னத பலத்தினை ஈந்திடும் ஐயா. உன்னத பலத்தினை ஈந்திடும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா.
எலியாவை நடத்தி சென்று மரணத்தை காணாது எடுத்துக்கொண்டீர். ஏனோக்கு எலியாவை நடத்தி சென்று மரணத்தை காணாது எடுத்துக்கொண்டீர். நண்பனாய் உம்மோடு நடந்திடவே, நண்பனாய் உம்மோடு நடந்திடவே வருகையின் தரிசனம் தந்திடுமையா, வருகையின் தரிசனம் தந்திடுமையா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்துமையா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்துமையா. மகிமையின் மேல் மகிமையை காணும்படி பிரகாசமான கண்ணை தாருமையா. மகிமையின் மேல் மகிமையை காணும்படி பிரகாசமான கண்ணை தாருமையா. நேசரின் மார்பினில் மகிழ்ந்திடவே, நேசரின் மார்பினில் மகிழ்ந்திடவே பரலோக பாசத்தை ஊற்றிடுமையா, பரலோக பாசத்தை ஊற்றிடுமையா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்துமையா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்துமையா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா.